சாதிக்க முடியாதவற்றை கனவு கண்டு அவற்றை சாதித்து காட்டுவோம். Quiz T20 2013 powered by IDM. கேள்விகளாலும் பதில்களாலும் பந்துவீச்சாளர்களும் துடுப்பாட்ட வீரர்களும் முட்டி மோதிக்கொள்ளும் வித்தியாசமான புதுமை புது போட்டி நிகழ்ச்சியின் அரை இறுதிப் போட்டிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய இந்த போட்டி இரண்டாவது அரையிறுதிப் போட்டி. இந்த அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றுக் கொள்ளப் போகின்ற அணி கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி அணியுடன் இறுதிப் போட்டியில் மோதவிருக்கின்றது. அந்த வகையில் மிக இறுக்கமான ஒரு விறுவிறுப்பான போட்டி ஒன்றை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். முதலாவது அரையிறுதிப் போட்டி எவ்வாறு விறுவிறுப்பாக அமைந்ததோ அதே போன்று இந்த போட்டியும் விறுவிறுப்பாக அமையும் என்ற எதிர்பார்ப்புடன் இன்றைய போட்டிக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் அழைத்துச் செல்கின்றோம். நாணய சுழற்சியில் உங்களை சந்திக்கப் போகின்றோம். Quiz T20 2013 powered by IDM. இரண்டாவது அரையிறுதிப் போட்டியின் நாணய சுழற்சியில் நாங்கள் இப்பொழுது உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாணய சுழற்சியில் ஈடுபடுவதற்காக இங்கே போட்டியின் மத்தியஸ்தர் மயூரன் மற்றும் இந்து கல்லூரி கொழும்பு 4 தலைவர் அச்சுதன், கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணியின் தலைவி பவித்ரா ஆகியோர் எங்களுடன் இங்கே இணைந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நாணயம் போட்டி மத்தியஸ்தரிடமிருந்து வழங்கப்படுகின்றது. அச்சுதன் நாணயத்தை பெற்றிருக்கின்றார். நாணயம் சுண்டப்பட்டிருக்கின்றது, தலை கோரப்பட்டிருக்கின்றது. பூ வந்திருக்கின்றது. நாணய சுழற்சியில் கொழும்பு இந்து கல்லூரி வெற்றி பெற்றிருக்கின்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். நீங்கள் தெரிவு செய்ய போவது என்ன? நாங்கள் பந்துவீச்சை தெரிவு செய்யலாம் என்று நினைக்கின்றோம். எதிரணியினை எத்தனை ஓட்டங்களுக்குள் கட்டுப்படுத்த முடியும்? முடிந்த 20 ஓட்டங்களுக்குள் கட்டுப்படுத்த முயற்சிப்போம். அது அவ்வாறு 20 ஓட்டங்கள் கட்டுப்படுத்த முடியும் பட்சத்தில் தான் நம் வெற்றி பெறலாம் என்ற ஒரு நம்பிக்கை காணப்படுகின்றது. ஓட்டங்கள் புள்ளிகள் பற்றி இந்த அரையிறுதிப் போட்டியில் கவலை இல்லை. வெற்றி பெற்றால் நீங்கள் நேரடியாக இறுதிப் போட்டிக்கு செல்வீர்கள். எவ்வாறான தயார்படுத்தல்களை செய்திருக்கின்றீர்கள்? எமது அணிவீரர்கள் அனைவரும் சிறந்த ஒத்துழைப்புடன் எமது தயார்படுத்தல்களில் கலந்து கொண்டார்கள். பரீட்சையின் மத்தியிலும் எமது ஆசிரியரும் எமது வீரர்கள் அனைவரும் தயாராத பயிற்சியை பெற்றுள்ளார்கள். நான் நினைக்கின்றேன் விநாயகன் அருளோடு எமது பயிற்சியும் கைகோர்த்து வெற்றியை பெறுவோம் என்று நம்புகின்றேன். இரண்டாவதாக துடுப்பெடுத்து ஆடுகின்ற வேளை ஓட்டங்களை பெற்று வெற்றியினை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இருக்கின்றது. அழுத்தங்கள் இல்லாமல் உங்களால் துடுப்பெடுத்து ஆட முடியுமா? இரண்டாவதாக எமது அணியில் காணப்படும் 5-6 வீரர்களுக்கு மேற்பட்டவர்கள் சென்ற சீசனிலும் விளையாடியிருந்தார்கள். அவர்களுக்கு தகுந்த பயிற்சி இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அவர்கள் தமது டென்ஷனை குறைத்து விளையாடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை காணப்படுகின்றது. அதனால் ஓட்டத்தை துரத்தி பிடிப்பது அவர்கள் கடினமாக அமையாது என்ற ஒரு நம்பிக்கையும் காணப்படுகின்றது. உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாணய சுழற்சியில் உங்களால் வெற்றி பெற முடியவில்லை. வெற்றி பெற்றிருந்தால் பவித்ரா நீங்கள் என்ன தெரிவு செய்திருப்பீர்கள்? இந்த முறை களத்துடுப்பை தேர்வு செய்திருப்போம். ஆனாலும் நாங்கள் துடுப்பாட்டத்துக்கும் தயாராக தான் இருந்தோம். எத்தனை ஓட்டங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்புகின்றீர்கள்? எங்கள் டீமில் உள்ள எல்லாரும் எடுக்கிற மேக்சிமம் நாங்கள் எடுப்போம். முக்கியமான போட்டி. கடந்த முறை தொடரிலும் அரையிறுதிப் போட்டி வரை முன்னேறி வந்திருந்தீர்கள். இம்முறையும் வந்திருக்கின்றீர்கள். இறுதிப் போட்டி நோக்கி செல்வது எவ்வாறான தயார்படுத்தல்களை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள்? நாங்கள் முதல்ல செய்த தயார்படுத்தல்களை விட இந்த முறை கூட ஒத்துழைப்போடு நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கு தக்க பலன் இந்த முறை கிடைக்குமென்னு நினைக்கிறேன். மிச்சம் எல்லாமே இனி வரப்போகிற கேள்விகளையும் கடவுளோட கையிலையும் தான் இருக்கு. நன்றி. உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாணய சுழற்சி நிறைவடைந்திருக்கின்றது. நாணய சுழற்சியில் இந்து கல்லூரி கொழும்பு 4 தலைவர் அச்சுதன் வெற்றி பெற்று முதலில் பந்து வீச்சினை தெரிவு செய்திருக்கின்றார். நாங்கள் போட்டியினை ஆரம்பிக்க போகின்றோம். அதற்கு முதலில் வளமை போன்ற ஜனனம் ஃபவுண்டேஷன் வழங்கும் தகவலை தந்துவிட்டு நாங்கள் செல்கின்றோம்.
புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு என்பது எல்லா இடங்களிலும் நிறையவே விளம்பரப்படுத்தப்படுகின்றது. இதில் முக்கியமான ஒரு விடயம், புகைப்பிடித்தல் என்பது தங்கள் உடல் நலத்துக்கு மாத்திரமல்ல, அதை சுவாசிப்பவர்களின் உடல் நலத்திற்கு மிக மோசமான அளவில் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதற்கு நல்லதொரு உதாரணமாக நாங்கள் சொல்லலாம், புகைப்பிடிக்கின்றவர்கள் மற்றவர்கள் பற்றி கவனிக்காமல் புகைப்பிடித்து விடுவார்கள். சில வேளைகளில் புகைப்பிடிக்கும் ஒருவர் தான் புகைப்பிடிக்காத நேரத்தில் இன்னும் ஒரு புகைப்பிடிப்பவரின் புகையினை சுவாசிக்கின்ற வேளையில் எவ்வாறு உணர்கின்றாரோ அதே போன்றுதான் புகைப்பிடிக்காத இன்னும் ஒருவரின் மனநிலையும் இருக்கும் என்பதை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், தாங்கள் பொது இடம் ஒன்றில் புகைப்பிடிக்கின்ற வேளையில். எனவே புகைப்பிடித்தல் என்பது உடல் நலத்திற்கு கேடு, சூழலை மாசடைய செய்யும். எனவே இவற்றை நாங்கள் தவிர்த்துக் கொள்வதன் மூலமாக நலமாக வாழ முடியும் என்பதையும் ஜனனம் ஃபவுண்டேஷன் உங்களுக்காக சொல்லிக் கொள்கின்றது. மீண்டும் நாங்கள் போட்டியில் சந்திப்போம். குயிஸ் T20 2013 powered by IDM. இலங்கையில் முதல் முறையாக கனடாவிற்கான லிவிங் கேர் கிவர் வேலை வாய்ப்புகள். காப்போத்தோ உயர்தரம் பூர்த்தி செய்து ஆங்கிலம் சரளமாக பேசக்கூடியவரா நீங்கள் 2 வருட வேலை விசாவினை பெற்றுக் கொள்வதற்கான லிவிங் கேர் கிவர் கற்கிணரியை கற்றுடுங்கள். கனடாவின் விசா தேவைகளுக்கு ஏற்ப கற்பிக்கப்பட்டு கனடாவினால் அங்கீகரிக்கப்பட்ட கற்கிணரியில் இணைவதற்கான வாய்ப்பு. 6 மாதங்கள் முழுமையான கற்கிணரி, மேலதிக 2 மாதங்கள் தொழிற்பயிற்சி. விரிவுரைகள் அனைத்தும் கனேடிய பிலிப்பைன்ஸ் விரிவுரையாளர்களால் நடத்தப்படும். கற்கிணரியின் முடிவில் 2 வருட வேலை விசா. 2 வருடங்களின் நிறைவில் கனடாவின் நிரந்தர பதிவுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம். முதலாவது பிரிவு வகுப்பு ஜனவரி 20ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. பதிவுகள் தற்போது நடைபெறுகின்றன. மட்டுப்படுத்தப்பட்ட அனுமதிகள் மாத்திரம். தொடர்புகளுக்கு இன்டர்நேஷனல் ஹெல்த் கேர் அகாடமி பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 3, சார்ல்மென் வீதி, கொழும்பு 6. தொலைபேசி இலக்கம் 0112 501416 077 19234330. Quiz T20 2013 powered by IDM. இரண்டாவது அரையிறுதி போட்டியில் இப்பொழுது நாங்கள் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் போட்டியினை இப்பொழுது நாங்கள் இங்கே ஆரம்பித்து வைக்கவிருக்கின்றோம். போட்டியினை ஆரம்பித்து வைப்பதற்கு முதலில் இந்து கல்லூரி கொழும்பு 4 சார்பாக ஃபௌசான் ஒஸ்மான் ஆரம்ப பந்து வீச்சாளரை நாங்கள் மைதானத்திற்கு அழைக்கின்றோம். இந்து கல்லூரி கொழும்பு 4 சார்பாக பந்து வீச்சாளர் களமிறங்கி இருக்கின்றார். அடுத்து துடுப்படுத்த ஆடுவதற்காக ஆரம்ப வீராங்கனையை நாங்கள் கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி சார்பாக அழைக்க வேண்டும். பவித்ரா கோவிந்தராஜ் அணியின் தலைவர் களமிறங்குகின்றார். கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி மற்றும் இந்து கல்லூரி கொழும்பு 4 அணிகளுக்கு இடையிலான அரையிறுதி போட்டி இதோ இப்பொழுது ஆரம்பமாகின்றது. முதல் பந்து வீசப்படுகின்றது. ஃபௌசான் ஒஸ்மான் பந்து வீசுகின்றார். தேடி நிதன் சோரத்தென்று என்ற கவிதையை எழுதியவர். பவுன்சர் பந்து பாரதிதாசன், பாரதியார், கண்ணதாசன், வாலி. தேடி நிதன் சோரத்தென்று என்ற கவிதையை எழுதியவர் பவித்ரா கோவிந்தராஜ் அணியின் தலைவி ஆரம்ப வீராங்கனை களமிறங்கி இருக்கின்றார். முதல் பந்து லீவிங் ஆப்ஷன் நோக்கி செல்லுமா? 2-1 லீவிங் ஆப்ஷன் எடுக்கப்படுகின்றது. பாரதியார் என்பது சரியான பதில். முதலாவது ஓவர் நிறைவடைந்திருக்கும் நிலையில் ஓட்ட எண்ணிக்கை மறை 1, விக்கெட் இழப்புகளின்றி இந்த நிலையானது இருக்கின்றது. இரண்டாவது ஓவர் இதோ இப்பொழுது வீசப்படுகின்றது. நேட்டோ அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? 1960, 1952, 1950, 1949. இரண்டாவது ஓவர் பந்து வீசப்பட்டிருக்கின்றது. ஒரு ஓட்டம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 1960 என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். தவறான பதில். ஆட்டம் இழக்கின்றார். 1949 சரியான பதில். 2 ஓவர்கள் நிறைவில் 1 விக்கெட் இழப்பிற்கு மறை 2 என்ற ஓட்ட எண்ணிக்கையானது உருவாகி இருக்கின்றது. இக்கட்டானது ஒரு ஆரம்பம் அல்லது நல்லதொரு ஆரம்பம் கிடைக்கவில்லை கொழும்பு இந்து மகளிர் கல்லூரிக்கு. பவித்ரா கோவிந்தராஜ் மறை 2 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்த மைதானத்தை விட்டு வெளியேறி இருக்கின்றார். அடுத்த வீராங்கனை கௌஷாலினி ராஜலிங்கம் களமிறங்குகின்றார் கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி சார்பாக.
பந்து வீச்சு நன்றாக அமைந்திருக்கின்றது. ஃபௌசான் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். இதோ அடுத்த ஓவர், மூன்றாவது ஓவர் பந்து இப்பொழுது வீசப்படுகின்றது. யோக்கர் பந்து வீசப்பட்டிருக்கின்றது. 16 சய 17 சக 16 சக 16 சமன் இடைவெளி. இந்த கணக்கினை பூர்ணப்படுத்தும் போது பெறப்படும் விடை 17 31 54 96. கௌஷாலினி புதிய வீராங்கனை 2ஆம் இலக்கத்தில் களமிறங்கி இருக்கின்றவர் துடுப்படுத்தி ஆடிக்கொண்டிருக்கின்றார். 6 ஓட்டத்தை தெரிவு செய்திருக்கின்றார். 31 என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில் 6 ஓட்டம். கௌஷாலினி 6 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் முதல் பந்திலேயே. 3 ஓவர்கள் நிறைவடைந்திருக்கின்றன. 4வது ஓவர் இதோ ஃபௌசான் பந்து வீசுகின்றார். தன்னுடைய இறுதி ஓவரை வீசி இருக்கின்றார். பவுன்சர் பந்து. உடலில் நீர் அதிகமான சதவீதத்தில் காணப்படுவது பிறந்த குழந்தையிடம், இளைஞர்களிடம், முதியவர்களிடம், பெண்களிடம். உடலில் நீர் அதிகமான சதவீதத்தில் காணப்படுவது. பவுன்சர் பந்து வீசப்பட்டிருக்கின்றது. 1 ஓட்டத்தை தெரிவு செய்தார். பிறந்த குழந்தையிடம் என்ற பதிலை தெரிவு செய்தார். சரியான பதில் 1 ஓட்டம். 4 ஓவர்கள் நிறைவில் 5 ஓட்டங்கள், 1 விக்கெட் இழப்பிற்கு. கௌஷாலினி 7 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். ஆட்டம் இழக்காமல் ஃபௌசான் 4 ஓவர்கள் பந்து வீசி 5 ஓட்டங்களை வழங்கி 1 விக்கெட்டினை கைப்பற்றி இருக்கின்றார். அடுத்த பந்து வீச்சாளர் இர்ஃபான் நிசாம் களம் இறங்குகின்றார். புதிய பந்து வீச்சாளர் இந்து கல்லூரி கொழும்பு 4 சார்பாக. 4 ஓவர்கள் 5 ஓட்டங்கள், 1 விக்கெட் இழப்பிற்கு நிலையில் தொடர்கின்றது போட்டி. 5வது ஓவர் இதோ இப்பொழுது வீசப்படுகின்றது. இர்ஃபான் பந்து வீசி இருக்கின்றார். தூசரா பந்து. மலையும் மலை சார்ந்த இடமும் எவ்வாறு அழைக்கப்படும்? மருதம், முல்லை, குறிஞ்சி, நெய்தல். கௌஷாலினி துடுப்படுத்தாடி கொண்டிருக்கும் வீராங்கனை. 5வது ஓவர் பந்து வீசப்பட்டிருக்கின்றது. கௌஷாலினி 7 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். 6 ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். குறிஞ்சி என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில் 6 ஓட்டம். ஆரம்பம் கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் அதனைத் தொடர்ந்து சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றது கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணி. 6வது ஓவர் இதோ இப்பொழுது பந்து வீசப்படுகின்றது. இசையமைப்பாளர் இளையராஜாவின் இயற்பெயர் என்ன? ஆஃப் ஸ்பின் பந்து. இளையமான், சீதாராமன், ஞானதேசிகன், கணேசன். 13 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார் கௌஷாலினி. 6 ஓட்டங்கள் இந்த 13 ஓட்டங்களுக்குள் அடக்கம். 6வது ஓவர் பந்து வீசப்பட்டிருக்கின்றது. இசையமைப்பாளர் இளையராஜாவின் இயற்பெயர் என்ன? 1 ஓட்டத்தை தெரிவு செய்திருக்கின்றார். ஞானதேசிகன் என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில் 1 ஓட்டம் கிடைத்திருக்கின்றது. 6 ஓவர்கள், 1 விக்கெட் இழப்பிற்கு 12 ஓட்டங்கள் என்ற நிலையில் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றது கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி. இர்ஃபான் 7 ஓட்டங்களை வழங்கி இருக்கின்றார். 2 ஓவர்கள் பந்து வீசி இதோ அடுத்த ஓவர் 8வது ஓவர் பந்து வீசப்பட்டிருக்கிறது. ADGJ என்ற வரிசையில் அடுத்து வரும் ஆங்கில எழுத்து. என்சுயிங் பந்து. LMNO. ஷாலினி துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்ற வீராங்கனை. ஆறு ஓட்டத்தை தெரிவு செய்தார். எல் என்ற பதிலை தெரிவு செய்தார். தவறான பதில். எம் என்ற சரியான பதில். ஆட்டம் இழக்கின்றார். கௌஷாலினி 8 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்திருக்கின்றார். 2 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. 7 ஓவர்கள் 6 ஓட்டங்களை பெற்ற நிலையில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றது. இந்த போட்டியில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கும் கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணி. புதிதாக துடுப்படுத்தாடுவதற்காக களமிறங்குகின்றார் வினுஷாயினி ரவிச்சந்திரன், கொழும்பு இந்து மகளிர் கல்லூரியின் 3ஆம் இலக்க துடுப்பாட்ட வீராங்கனை. துடுப்பாட்ட வீராங்கனை களமிறங்கி இருக்கின்றார். இதோ 8வது ஓவர் இப்பொழுது பந்து வீசப்படுகின்றது. இர்ஃபான் பந்து வீசி இருக்கின்றார். உலகில் அதிக கடனுடன் காணப்படும் நாடு எது? தூசா பந்து. இந்தியா, ஐக்கிய அமெரிக்கா, பிரான்ஸ், அயர்லாந்து. கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி மற்றும் இந்து கல்லூரி கொழும்பு 4 அணிகளுக்கு இடையிலான போட்டி தற்சமயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது 2வது அரையிறுதி போட்டி. 1 ஓட்டத்தை தெரிவு செய்தார். அயர்லாந்து என்ற பதிலை தெரிவு செய்தார். தவறான பதில். ஆட்டம் இழக்கின்றார். ஐக்கிய அமெரிக்கா சரியான பதில். 8 ஓவர்கள் அளவில்
மூன்றாவது விக்கெட்டினையும் இழந்திருக்கின்றது கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி. வினிஷாயினி மறை ஒரு ஓட்டத்துடன் ஆட்டமிழந்த மைதானத்தை விட்டு வெளியேறியிருக்கிறார். அணியின் ஓட்ட எண்ணிக்கை 5 காணப்படுகின்றது. இர்ஃபான் சிறப்பான முறையில் பந்து வீசி தன்னுடைய ஓவர்களை நிறைவு செய்திருக்கின்றார். 4 ஓவர்கள் பந்து வீசியிருக்கின்றார். 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கின்றார். ஓட்டங்கள் எதையும் அவர் வழங்கவில்லை. அடுத்த பந்து வீச்சாளர் கிருஷ்ணமூர்த்தி சோஹிதீசன் களமிறங்குகிறார். பந்து வீச்சாளர் இப்பொழுது களமிறங்கி இருக்கின்றார். அடுத்து துடுப்பாட்ட வீராங்கனை லாவண்யா களமிறங்குகின்றார். இது 9வது ஓவர் இப்பொழுது பந்து வீசப்படுகின்றது. தோஸ்ரா பந்து சர் பட்டம் பெற்ற முதலாவது இலங்கையர் கலாநிதி ஆனந்தகுமார் சுவாமி, பொன் ராமநாதன், பொன் அருணாச்சலம், ஆறுமுகநாவலர். புதிய துடுப்பாட்ட வீராங்கனை லாவணியா துடுப்பாடி கொண்டிருக்கிறார். 6 ஓட்டத்தை தெரிவு செய்திருக்கின்றார். பொன் ராமநாதன் என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். தவறான பதில் ஆட்டமிழக்கின்றார். கலாநிதி ஆனந்தகுமார் சுவாமி சரியான பதில். லாவண்யா மறை 6 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்து மைதானத்தை விட்டு வெளியேறி இருக்கின்றார். 9 ஓவர்கள் நிறைவில் ஓட்ட எண்ணிக்கை மறை 1, 4 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. அடுத்த துடுப்பாட்ட வீராங்கனை அபிராமி மாணிக்கவாசகர் களமிறங்குகின்றார் கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி சார்பாக. அடுத்த ஓவர் 10வது ஓவர் பந்து வீசப்படுகின்றது. சோஹிதீசன் லெக் ஸ்பின் பந்து. தோழமையோடும் ஏழமை பேசல் என கூறும் நீதி நூல் எது? திருப்புகழ், ஆத்திச்சூடி, நாலடியார், கொன்றைவேந்தர். தோழமையோடும் ஏழமை பேசல் என கூறும் நீதி நூல் எது? லெக் ஸ்பின் பந்து வீசப்பட்டிருக்கின்றது. அபிராமி புதிய துடுப்பாட்ட வீராங்கனை களமிறங்கி இருக்கின்றார். ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். கொன்றைவேந்தர் என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில். ஒரு ஓட்டம் கிடைத்திருக்கின்றது. 10 ஓவர்கள் நிறைவில் ஓட்ட எண்ணிக்கை 0 மாறி இருக்கின்றது. 4 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கின்ற நிலையில் துடுப்படுத்தி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அபிராமி ஒரு ஓட்டத்தை பெற்றிருக்கிறார். 11வது ஓவர் இதோ இப்பொழுது வீசப்படுகின்றது. இன்ஸ்விங் பந்து. 400 டெஸ்ட் விக்கெட்டுகள் மைல்கல்லை முதலில் அடைந்தவர் ரிச்சர்ட் ஹட்லி, கபில் தேவ், முத்தையா முரளிதரன், ஷேன்வான். 400 டெஸ்ட் விக்கெட்டுகள் மைல்கல்லை முதலில் அடைந்தவர். 6 ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். ரிச்சர்ட் ஹட்லி என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில். 6 ஓட்டம். 12வது ஓவர் சோஹிதீசனின் இறுதி ஓவர் இதோ இப்பொழுது வீசப்படுகின்றது. தூசரா பந்து வீசப்பட்டிருக்கின்றது. பொதுநலவாய நாடுகளின் தலைவர்களின் மாநாடு சுருக்க பெயரால் எவ்வாறு அழைக்கப்படும்? CHOGM, CHOGAM, COGHM, SOGAM. தூசரா பந்து வீசப்பட்டிருக்கின்றது. 6 ஓட்டத்தை தெரிவு செய்திருக்கின்றார். CHOGM என்ற பதிலை தெரிவு செய்தார். சரியான பதிலை தெரிவு செய்திருக்கின்றார். 6 ஓட்டம் கிடைத்திருக்கின்றது. 12 ஓவர்கள் நிரம்பில் 4 விக்கெட் இழப்பிற்கு 12 ஓட்டங்கள் என்ற நிலையில் துடுப்படுத்தி ஆடிக்கொண்டிருக்கின்றது. இந்த போட்டியில் துடுப்படுத்தி ஆடிக்கொண்டிருக்கும் கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணி. சோஹிதீசன் தன்னுடைய 4 ஓவர்களை நிறைவு செய்திருக்கின்றார். 7 ஓட்டங்களை வழங்கி 1 விக்கெட்டை அவர் கைப்பற்றியிருக்கின்றார். அடுத்து பந்து வீசுவதற்காக கணேசன் டிலுஜன் களமிறங்குகின்றார். இந்த கல்லூரி கொழும்பு 4 சார்பாக. எத்தனை ஓட்டங்களை இந்த 8 ஓவர்களுக்குள்ளும் பெற்றுக்கொள்ள முடியும்? விக்கெட்டுகள் தகர்க்கப்பட்டால் ஓட்டங்கள் குறைவடையும். எனவே 2 பக்க வாய்ப்புகளும் இருக்கின்றன. 13வது ஓவர் பந்து வீசப்படுகின்றது. டிலூஜன் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றவர். ஆஃப் ஸ்பின் பந்து வீசி இருக்கின்றார். சாதாரண வருடம் ஒன்றில் டிசம்பர் 1ஆம் தேதி வருடத்தின் எத்தனையாவது நாளாக காணப்படும்? 300, 335, 345, 356.
சாதாரண வருடம் ஒன்றில் டிசம்பர் 1ஆம் தேதி வருடத்தின் எத்தனையாவது நாளாக காணப்படும்? ஒரு ஓட்டம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 300 என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். தவறான பதில். ஆட்டம் இழக்கின்றார். 35 என்பது சரியான பதில். 13 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 11 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. சிறப்பான முறையில் துடுப்பெடுத்தாடி வந்த அபிராமி 12 ஓட்டங்களை பெற்ற நிலையில் ஆட்டமிழந்து மைதானத்தை விட்டு வெளியேறியிருக்கின்றார். அடுத்த வீராங்கனை களமிறங்குகின்றார் ஷியானி சோதிலிங்கம். 5 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. 7 ஓவர்கள் இன்னும் மீதம் இருக்கின்றன. லீவிங் ஆப்ஷன்கள் 2 காத்திருக்கின்றன கொழும்பு இந்து மகளிர் கல்லூரிக்காக. 14வது ஓவர் இதோ பந்து வீசப்படுகின்றது. டிலூஜன் முதல் பந்தில் விக்கெட்டை கைப்பற்றி கொடுத்தவர். அடுத்த பந்தினை வீசுகின்றார். தூஸ்ரா பந்து. தாய்லாந்தின் முன்னைய பெயர் என்ன? மியான்மர், சியாம், ஜாங்கூன், மலாய். தாய்லாந்தின் முன்னைய பெயர் என்ன? ஷியானி சோதிலிங்கம் புதிய துடுப்பாட்ட வீராங்கனை களமிறங்கி இருக்கின்றார். ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். சியாம் என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில். ஒரு ஓட்டம் கிடைக்கின்றது. அடுத்து இதோ 15வது ஓவர் இப்பொழுது பந்து வீசப்படுகின்றது. டிலோஜன் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றவர் அடுத்த ஓவரை வீசுகின்றார். ஆஸ்பின் பந்து வீசப்பட்டிருக்கின்றது. ராயல் தோமியன் கிரிக்கெட் தொடர் எவ்வாண்டு முதல் இடம்பெற்று வருகிறது? 1856, 1876, 1899, 1931. ஆஸ்பின் பந்து வீசப்பட்டிருக்கின்றது. துடுப்படுத்தாடி கொண்டிருப்பவர் ஷியானி. 0 அவருடைய ஓட்ட எண்ணிக்கை காணப்படுகிறது. துடுப்படுத்தாடி கொண்டிருப்பவர் ஷியானி ஒரு ஓட்டத்தினை பெற்றிருக்கின்றார். 2-1 லீவிங் ஆப்ஷன் எடுக்கப்படுகின்றது. 1876 என்பது சரியான பதில். ஒரு ஓட்டம் குறைவடைந்திருக்கின்றது. லீவிங் ஆப்ஷன்களில் 2 பாவிக்கப்பட்டுவிட்டன. 1 மாத்திரமே மீதமாக இப்பொழுது இருக்கின்றது. அடுத்த ஓவர் இப்பொழுது வீசப்படுகின்றது. தன்னுடைய இறுதி ஓவரை வீசுகின்றார் டிலூஜன். சூரியனிலிருந்து சக்தி பிறப்பிக்கப்படும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படும்? பவுன்சர் பந்து, கதிரியக்கம், அணுப்புளவு, அயனாக்கம், அணுப்புணைவு. ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். கதிரியக்கம் என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். தவறான பதில். ஆட்டமிழக்கின்றார். அணுப்புணைவு சரியான பதில். 16 ஓவர்கள் நிறைவடைந்திருக்கின்றன. கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணி தன்னுடைய 6வது விக்கெட்டை இழந்திருக்கின்றது. ஷியானி சோதிலிங்கம் மறை 2ஆக ஓட்ட எண்ணிக்கையை பெற்றிருந்த வேளை ஆட்டமிழந்த மைதானத்தை விட்டு வெளியேறி இருக்கின்றார். டிலுஜன் தன்னுடைய 4 ஓவர்களையும் வீசி முடித்திருக்கின்றார். இவர் 4 ஓவர்கள் பந்து வீசி மறை 2 ஓட்டங்களை வழங்கி 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி கொடுத்திருக்கின்றார். அடுத்து பந்து வீசுவதற்காக இந்து கல்லூரி கொழும்பு 4 சார்பாக முகமது ரஃப்தி களமிறங்குகின்றார். கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி சார்பாக துடுப்படுத்தாடுவதற்காக சாய் லக்ஷ்மி லோகேஸ்வரன் அடுத்த துடுப்பாட்ட வீராங்கனை களமிறங்குகின்றார். பதினேழாவது ஓவர் இதோ இப்பொழுது வீசப்படுகின்றது. பவுன்சர் பந்து. ராமனிற்கு வில்வித்தை பயிற்றுவித்தவர் யார்? விஸ்வாமித்ரர், வசிஷ்டர், அகத்தியர், சாண்டிலியன். சாய் லக்ஷ்மி புதிய துடுப்பாட்ட வீராங்கனை. பதிலளிக்க இன்னமும் 9 செகண்ட்கள் இருக்கின்றன. ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். சாண்டிலியன் என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். தவறான பதில். ஆட்டமிழக்கின்றார். விஸ்வாமித்ரன் சரியான பதில். சாய் லக்ஷ்மி ஆட்டமிழந்து இப்பொழுது மைதானத்தை விட்டு வெளியேறி இருக்கின்றார். மறை ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். 17 ஓவர்கள் நிறைவடைந்திருக்கின்றன. 9 ஓட்டங்கள் 7 விக்கெட் இழப்பிற்கு கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணியின் நிலைமை இப்பொழுது இருக்கின்றது. அடுத்து துடுப்படுத்தாடுவதற்காக விஷ்ணுஜா தவேந்திரகுமார் களமிறங்குகின்றார். இறுதி 3 ஓவர்கள் எவ்வாறு துடுப்படுத்தாட போகின்றார்கள் பார்க்கலாம். இதோ அடுத்த பந்து இப்பொழுது வீசப்படுகின்றது. இன்ஸ்விங் பந்து. 1 கிலோகிராம் ஆனது எத்தனை பவுண்ட்ஸிற்கு சமனாகும்? 2.23,
23.32 2.2 25.3 விஷ்ணுஜா புதிய துடுப்பாட்ட வீராங்கனை களமிறங்கி இருக்கின்றார். ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்தார். 23.32 என்ற பதிலை தெரிவு செய்தார். தவறான பதில். ஆட்டம் இழக்கின்றார். 2.2 சரியான பதில். 18 ஓவர்கள் நிறைவில் 8 ஓட்டங்கள் 8 விக்கெட் இழப்பிற்கு என்ற நிலையில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றது. இப்பொழுது துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கும் கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணி. விஷ்ணுஜா மறையொரு ஓட்டத்துடன் ஆட்டமிழந்த மைதானத்தை விட்டு வெளியேறி இருக்கின்றார். அடுத்த களமிறங்குகின்றார் ஹிஷாலினி சிவகுமார். 18 ஓவர்கள் 8 ஓட்டங்கள் 8 விக்கெட் இழப்பிற்கு 19வது ஓவர். இதோ இப்பொழுது பந்து வீசப்படுகின்றது. அராபியர்கள் இலங்கையை அழைத்த பெயர் இது. இன்ஸ்விங் பந்து. செரண்டிப், தம்பபென்னி, சிலோன், தப்ரபி. ஹிஷாலினி புதிய துடுப்பாட்ட வீராங்கனை களமிறங்கி இருக்கின்றார். 8 ஓட்டங்கள் 8 விக்கெட் இழப்பிற்கு ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். செரண்டிப் என்ற பதிலை தெரிவு செய்தார். சரியான பதில். ஒரு ஓட்டம் கிடைக்கின்றது. 19 ஓவர்கள் நிறைவில் 9 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணி. 8 விக்கெட்டுகளை இழந்து இந்த நிலை இருக்கின்றது. இதோ 20வது ஓவர் இப்பொழுது பந்து வீசப்படுகின்றது. இன்ஸ்விங் பந்து 1 5 11 19 29 கேள்விக்குறி 55. விடுபட்ட இலக்கம் என்ன? 39 41 43 45. ஹிஷாலினி துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார். 6 ஓட்டத்தை தெரிவு செய்திருக்கின்றார். 41 என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில். 6 ஓட்டம் கிடைக்கின்றது. 20 ஓவர்கள் நிறைவில் துடுப்படுத்த ஆடிய கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணி 15 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது. 8 விக்கெட்டுகளை இழந்து இந்த 15 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். கவிஷாலினி கூடுதலான ஓட்டங்களாக 8 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஹிஷாலினி 7 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே வேளையில் அபிராமி 12 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பந்துவீச்சில் ஃபவுசான் 4 ஓவர்கள் பந்து வீசி 5 ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். இர்ஃபான் 4 ஓவர்கள் ஓட்டம் 0 வழங்கப்பட்டிருக்கிறது. 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொடுத்திருந்தார். சோஹிதீசன் 4 ஓவர்கள் 7 ஓட்டங்கள் 1 விக்கெட். டிலூஜன் 4 ஓவர்கள் மறை 2 ஓட்டங்கள் 2 விக்கெட். ரிஃப்தி 4 ஓவர்கள் 5 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள். இந்த போட்டியில் இந்து கல்லூரி கொழும்பு 4 வெற்றி பெற வேண்டுமாக இருந்தாலும் இறுதிப் போட்டிக்கு தெரிவாக வேண்டுமாக இருந்தாலும் 20 ஓவர்களையும் முழுமையாக சந்தித்து 16 ஓட்டங்களை பெற வேண்டும். மீண்டும் நாங்கள் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் சந்திப்போம். குயிஸ் T20 2013 பவர்ட் பை ஐடிஎம். இலங்கையில் முதல் முறையாக கனடாவிற்கான லிவிங் கேர் கிவர் வேலை வாய்ப்புகள். காப்போத்தோ உயர்தரம் பூர்த்தி செய்து ஆங்கிலம் சரளமாக பேசக்கூடியவரா நீங்கள் 2 வருட வேலை விசாவினை பெற்றுக் கொள்வதற்கான லிவிங் கேர் கிவர் கற்கிணரியை கற்றுடுங்கள். கனடாவின் விசா தேவைகளுக்கு ஏற்ப கற்பிக்கப்பட்டு கனடாவினால் அங்கீகரிக்கப்பட்ட கற்கிணரியில் இணைவதற்கான வாய்ப்பு. 6 மாதங்கள் முழுமையான கற்கிணரி, மேலதிக 2 மாதங்கள் தொழிற்பயிற்சி. விரிவுரைகள் அனைத்தும் கனேடிய பிலிப்பைன்ஸ் விரிவுரையாளர்களால் நடத்தப்படும். கற்கிணரியின் முடிவில் 2 வருட வேலை விசா. 2 வருடங்களின் நிறைவில் கனடாவின் நிரந்தர பதிவுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம். 1வது பிரிவு வகுப்பு ஜனவரி 20ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. பதிவுகள் தற்போது நடைபெறுகின்றன. மட்டுப்படுத்தப்பட்ட அனுமதிகள் மாத்திரம். தொடர்புகளுக்கு இன்டர்நேஷனல் ஹெல்த் கேர் அகாடமி பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 3, சார்ல்மன் வீதி, கொழும்பு 6. தொலைபேசி இலக்கம் 0112 501416 077 19234330. கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி மற்றும் இந்து கல்லூரி கொழும்பு 4 அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்றைய போட்டியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது 2வது அரையிறுதிப் போட்டி. இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடியது கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணி. 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 15 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இந்து கல்லூரி கொழும்பு 4 20 ஓவர்களை முழுமையாக சந்தித்து 16 ஓட்டங்களை பெற வேண்டும். ஆரம்ப பந்து வீச்சாளராக களமிறங்குகின்றார் சாம்பவி பிரைசூடி, கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணி சார்பாக.
அடுத்து ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் களமிறங்குகின்றார் இந்து கல்லூரி கொழும்பு 4 சார்பாக குகதாசன் வினித். ஓட்டங்களை பெற வேண்டும். இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இந்து கல்லூரி. இதோ முதல் பந்து இப்பொழுது வீசப்படுகின்றது. கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணியின் ஆரம்ப பந்து வீச்சாளர் சாம்பவியினார் இன்ஸ்விங் பந்து வீசப்பட்டிருக்கின்றது. உற்பத்தியின் ஊடாக செல்வதும் 3,6 ஆள்கூற்றை உடையதுமான நேர்கோட்டின் படித்திறன். இன்ஸ்விங் பந்து 2-3 M0. வினித் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர். சாம்பவி முதல் பந்தினை வீசி இருக்கின்றார். லீவிங் ஆப்ஷன் எடுக்கப்படும். ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்தார். 2 என்ற பதிலை தெரிவு செய்தார். சரியான பதில். ஒரு ஓட்டம் கிடைக்கின்றது. முதலாவது ஓவர் தொலைவில் ஓட்ட எண்ணிக்கை 0. ஓட்ட எண்ணிக்கை 1 இருக்கின்றது. அணியின் ஓட்ட எண்ணிக்கை. வினித் முதலாவது ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். சாம்பவி இதோ இரண்டாவது பந்தினை இப்பொழுது வீசுகின்றார். இரண்டாவது ஓவர் இந்த போட்டியில் வேகப்பந்து வீச்சாளர் சாம்பவி ஆஃப் ஸ்பின் பந்து வீசி இருக்கின்றார். இலங்கை நேரம் எப்போதிருந்து இந்திய நேரத்துக்கு ஒன்றுமாறு மாற்றப்பட்டது? 2005, 2006, 2007, 2008. வினித் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். இலங்கை நேரம் எப்போதிருந்து இந்திய நேரத்திற்கு ஒன்றுமாறு மாற்றப்பட்டது? ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்தார். 2006 என்ற பதிலை தெரிவு செய்தார். சரியான பதில். ஒரு ஓட்டம் கிடைக்கின்றது. இரண்டு ஓவர்கள் நிறைவில் விக்கெட் இழப்புகள் என்று 2 ஓட்டங்கள். அடுத்த ஓவர் இதோ இப்பொழுது வீசப்படுகின்றது. பவுன்சர் பந்து. பட்டாசினை கண்டுபிடித்த நாடு எது? இலங்கை, இந்தியா, சீனா, ஜப்பான். ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்தார். சீனா என்ற பதிலை தெரிவு செய்தார். சரியான பதில். ஒரு ஓட்டம் கிடைக்கின்றது. 3 ஓவர்கள் நிறைவில் விக்கெட் இழப்புகள் இன்றி 3 ஓட்டங்களை பெற்ற நிலையில் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றது இந்து கல்லூரி கொழும்பு 4. சாம்பவி பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். துடுப்படுத்தாடி கொண்டிருக்கும் வினித் 3 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். 4வது ஓவர் இதோ இப்பொழுது வீசப்படுகின்றது. இன்ஸ்விங் பந்து. திருவள்ளுவர் அன்புடைமை பற்றி எப்பாலில் கூறியுள்ளார்? அறத்துப்பால், காமத்துப்பால், பொருட்பால், ஒன்றன்பால். வினித் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். 3 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். நிதானமாக ஒவ்வொரு ஓட்டங்களாக பெற்றுக் கொண்டிருக்கும் வினித் இப்பொழுது 4வது ஓவரை எதிர்கொண்டிருக்கின்றார். ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்தார். பொருட்பால் என்ற பதிலை தெரிவு செய்தார். தவறான பதில். ஆட்டம் இழக்கின்றார். அறத்துப்பால் சரியான பதில். 4 ஓவர்கள் நிறைவில் 2 ஓட்டங்கள், 1 விக்கெட் இழப்பிற்கு. வினித் 2 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்து மைதானத்தை விட்டு வெளியேறி இருக்கின்றார். 4 ஓவர்களையும் வீசிய சாம்பவி 2 ஓட்டங்களை கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றி இருக்கின்றார். அடுத்து பந்து வீசுவதற்காக புதிய பந்து வீச்சாளர் கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி சார்பாக பிரியங்கா பாலசுப்ரமணியம் களமிறங்குகின்றார். அடுத்து துடுப்படுத்தாடுவதற்காக இந்து கல்லூரி கொழும்பு 4 செந்தில்குமாரன் அச்சுதன் அணியின் தலைவர் களமிறங்குகின்றார். ஓவர்கள் நிறைவில் 2 ஓட்டங்கள், 1 விக்கெட் இழப்பிற்கு. 5வது ஓவர் இதோ இப்பொழுது பந்து வீசப்படுகின்றது. பிரியங்கா புதிய பந்து வீச்சாளர் களமிறங்கி இருக்கின்றவர். மடோல் துவா என்ற நாவலை எழுதியவர். யோக்கர் பந்து. மார்டின் விக்ரமசிங்க, WA சில்வா, வெஸ்டர் ஜேம்ஸ் பீரிஸ், VK சமர்நாயக். அச்சுதன் அணியின் தலைவர் களமிறங்கி இருக்கின்றார். புதிய துடுப்பாட்ட வீரர். முதல் பந்தினை பொழுது எதிர்கொண்டிருக்கின்றார். பிரியங்கா புதிய பந்து வீச்சாளர். முதலாவது ஓவரை வீசி இருக்கின்றார். லீவிங் ஆப்ஷன் எடுக்கப்படுமா? 2-1 லீவிங் ஆப்ஷன் எடுக்கப்படுகின்றது. மார்டின் விக்ரமசிங்க என்ற பதில் சரியான பதில். 5 ஓவர்கள் நிறைவில் 1 ஓட்டம், 1 விக்கெட் இழப்பிற்கு. வெற்றி பெறுவதற்கு இன்னும் 15 ஓட்டங்கள் தேவை. 15 ஓவர்களை முழுமையாக எதிர்கொண்டு இந்த ஓட்ட எண்ணிக்கையை பெற வேண்டும்.
இந்து கல்லூரி கொழும்பு 4. அச்சுதன் அணியின் தலைவர் மறை ஒரு ஓட்டத்துடன் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார். 6வது ஓவர் இதோ இப்பொழுது பந்து வீசப்படுகின்றது. இலங்கை ஜனாதிபதியின் தற்போதைய செயலாளர் யார்? யோக்கர் பந்து WJS கருணாரட்ன, KHJ விஜயதாச, லலித் வீரதுங்க, WMPB மெனிக்திவெல்ல. அச்சுதன் 6 ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். லலித் வீரதுங்க என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில் 6 ஓட்டம். அச்சுதன் தங்கள் அணிக்காக முதலாவது 6 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுக்க அணியின் அவரின் ஓட்ட எண்ணிக்கை 5ஆக மாறி இருக்கின்றது. இதோ 7வது ஓவர் இப்பொழுது பந்து வீசப்படுகின்றது. பிரியங்கா பந்து வீசிக் கொண்டிருக்கின்றவர். பவுன்சர் பந்து. டெஸ்ட் போட்டிகளில் இரட்டை சதத்தை பெற்ற முதலாவது பங்களாதேஷ் வீரர் யார்? முஸ்ஃபிகுர் ரஹீம், மஷ்ரஃபி மோர்தாசா, மொமினுல் ஹக், முகமது அஷ்ரஃப். டெஸ்ட் போட்டிகளில் இரட்டை சதத்தை பெற்ற முதலாவது பங்களாதேஷ் வீரர் யார்? ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்கிறார். முஸ்ஃபிகுர் ரஹீம் என்ற பதிலை தெரிவு செய்கிறார். சரியான பதில் 1 ஓட்டம். ஓவர்கள் அளவில் 8 ஓட்டங்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு. அச்சுதன் 6 ஓட்டங்களை பெற்ற நிலையில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார். வெற்றி பெறுவதற்கு இன்னும் 8 ஓட்டங்கள் தேவை. 13 ஓவர்களையும் முழுமையாக எதிர்கொள்ள வேண்டும். பிரியங்கா தன்னுடைய இறுதி ஓவரை இப்பொழுது வீசுகின்றார். 8வது ஓவர். பவுன்சர் பந்து. கஞ்சிரா வகையில் சேரும் இசை உபகரணம் அல்லாதது. தாடப்பலகை, கனகத பட்டை, டேப் தாஸ்தந்த பட்டை, உடுக்கை. காஞ்சிரா வகையில் சேரும் இசை உபகரணம் அல்லாதது. அச்சுதன் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார். 6 ஓட்டத்தினை பெற்றிருக்கின்றார். 4 ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். தாடப்பலகை என்ற பதிலை தெரிவு செய்கிறார். தவறான பதில். உடுக்கை சரியான பதில். 8 ஓவர்கள் அளவில் 4 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு. அச்சுதன் 4 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தமையினால் ஓட்ட எண்ணிக்கை குறைவடைந்திருக்கின்றது. அச்சுதன் 2 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்த மைதானத்தை விட்டு வெளியேறியிருக்கின்றார். பிரியங்கா 4 ஓவர்கள் பந்து வீசி 2 ஓட்டங்களை வழங்கி 1 விக்கெட்டை கைப்பற்றி இருக்கின்றார். அடுத்த பந்து வீச்சாளர் ஹிஷாலினி சிவகுமார் களமிறங்குகின்றார். கொழும்பு மாவட்ட 8 ஓவர்கள் 4 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள் என்ற நிலைமையில் தொடர்ந்து துடுப்படுத்த ஆடுவதற்காக சிவஞான சோதி லக்ஷான் களமிறங்குகின்றார். இந்து கல்லூரி கொழும்பு 4 சார்பாக. தன்னுடைய முதல் ஓவரை வீசுகின்றார் ஹிஷாலினி. தூஸ்ரா பந்து வீசி இருக்கின்றார். கிரீன்லாந்து எந்த நாட்டின் ஆட்சியின் கீழ் காணப்படுகிறது? சுயாட்சி, இங்கிலாந்து, ஐக்கிய அமெரிக்கா, டென்மார்க். லக்ஷான் புதிய துடுப்பாட்ட வீரர் களமிறங்கி இருக்கின்றார். கிரீன்லாந்து எந்த நாட்டின் ஆட்சியின் கீழ் காணப்படுகிறது? 6 ஓட்டத்தை தெரிவு செய்தார். டென்மார்க் என்ற பதிலை தெரிவு செய்தார். சரியான பதில் 6 ஓட்டம். 9 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 10 ஓட்டங்கள். இந்து கல்லூரி கொழும்பு 4 ஓட்ட எண்ணிக்கை. லக்ஷான் முதல் பந்திலே 6 ஓட்டத்தினை பெற்றிருக்கின்றார். வெற்றி பெறுவதற்கு இன்னமும் தேவையாக இருப்பது 6 ஓட்டங்கள். ஆனால் முழுமையாக 11 ஓவர்களையும் அவர்கள் சந்திக்க வேண்டும். இதோ 10வது ஓவர் இப்பொழுது வீசப்படுகின்றது. ஹிஷாலினி பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். 6 ஓட்டங்களை வழங்கி இருக்கின்றார். விக்கெட் அதனையும் கைப்பற்றவில்லை. இந்தியாவின் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் பிணக்கு ஏற்பட காரணமான நதி எது? தூஸ்ரா பந்து. கங்கை, யமுனா, காவேரி, தாமிரபரணி. இந்தியாவின் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் பிணக்கு ஏற்பட காரணமான நதி எது? லக்ஷான் 6 ஓட்டங்களை பெற்ற நிலையில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஆட்டம் இழக்காமல் 1 ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். காவேரி என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில் 1 ஓட்டம். ஓட்ட எண்ணிக்கை 11ஆக உயர்வடைகின்றது. 2 விக்கெட் இழப்பிற்கு 10 ஓவர்கள் நிறைவடைந்திருக்கின்றன. வெற்றி பெறுவதற்கு இன்னும் 6 ஓட்டங்கள் தேவை. 10 ஓவர்களையும் முழுமையாக சந்திக்க வேண்டும். இந்த கல்லூரி கொழும்பு 4. லக்ஷான் 7 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். ஆட்டம் இழக்காமல் 16வது ஓவர் இதோ இப்பொழுது வீசப்படுகின்றது. இன்ஸ்விங் பந்து. 3ஆம் உலகப் போர் என்ற நூலை எழுதியவர் யார்? மதன் கார்கி, வாலி, சாருணி தேவிதா, வைரமுத்து. லக்ஷான் 7 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். 3ஆம் உலகப் போர் என்ற நூலை எழுதியவர் யார்? 6 ஓட்டத்தை வைரமுத்து. சரியான பதில் 6 ஓட்டம்.
ஓட்ட எண்ணிக்கையினை தாண்டி இருக்கின்றார்கள், வெற்றி இலக்கினை தாண்டி இருக்கின்றார்கள். 16 ஓட்டங்கள் பெற வேண்டும். 17ஆக இப்பொழுது ஓட்ட எண்ணிக்கை இருக்கின்றது. ஆனால் விக்கெட்டுகள் வீழ்த்தப்படாமல் பாதுகாக்க வேண்டும். விக்கெட்டுகள் வீழ்த்தப்படுமாக இருந்தால் கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணி முன்னிலை பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. 12வது ஓவர் ஹிஷாலினி தன்னுடைய இறுதி ஓவரை வீசுகின்றார். ஆஃப் ஸ்பின் பந்து. ஷேக்ஸ்பியர் எத்தனை நாடகங்களை எழுதியுள்ளதாக கருதப்படுகிறது? 30, 37, 40, 46. 13 ஓட்டங்களை லக்ஷான் பெற்றலையில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார். 12வது ஓவர் வீசப்பட்டிருக்கின்றது. ஷேக்ஸ்பியர் எத்தனை நாடகங்களை எழுதியுள்ளதாக கருதப்படுகிறது? 17 ஓட்டங்கள் மொத்த ஓட்ட எண்ணிக்கையாக காணப்படுகின்றது இந்து கல்லூரி கொழும்பு 4ற்கு. லீவிங் ஆப்ஷன் எடுக்கின்றாரா? எடுக்கப்படுகின்றது. 37 என்பது சரியான பதில். ஒரு ஓட்டம் குறைவடைகின்றது. 12 ஓவர்கள் நிறைவில் 16 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு. லீவிங் ஆப்ஷன்கள் 3இல் 2 பாவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு லீவிங் ஆப்ஷன் மாத்திரமே இன்னும் மீதமாக இருக்கின்றது. லக்ஷன் 12 ஓட்டங்களை பெற்ற நிலையில் ஆட்டமிழக்காமல் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார். 6 ஓட்டங்கள் அடங்கலாக இந்த 12 ஓட்டங்களை அவர் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஹிஷாலினி 4 ஓவர்கள் பந்து வீசி இருக்கின்றார். 12 ஓட்டங்களை வழங்கியிருக்கின்றார். விக்கெட் எதனையும் கைப்பற்ற முடியவில்லை. விஷ்ணுஜா அடுத்த பந்து வீச்சாளர் களமிறங்குகின்றார். விக்கெட்டுகள் வீழ்த்தப்படாமல் பாதுகாத்தால் இந்து கல்லூரி கொழும்பு 4ற்கு வெற்றி. விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டால் கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். என்ன நடக்கப் போகின்றது? அடுத்த 8 ஓவர்களும் எவ்வாறு செல்லப் போகின்றன பார்க்கலாம். இதோ 13வது ஓவர் அடுத்து வீசப்படுகின்றது. லெக் ஸ்பின் பந்து. ஒரு வரிசையில் கடைசியிலிருந்து 5ஆவதாய் இருப்பவர் முதலில் இருந்து 7ஆவதாய் இருக்கின்றார். அந்த வரிசையில் உள்ளவர்கள் எத்தனை பேர்? 12, 11, 10, 13. ஒரு வரிசையில் கடைசியில் இருந்து 5ஆவதாய் இருப்பவர் முதலில் இருந்து 7ஆவதாய் நிற்கின்றார். 11 என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். 6 ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். 6 ஓட்டம் கிடைக்கின்றது. 13 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 22 ஓட்டங்கள். 7 ஓட்டங்கள் முன்னிலை பெற்றிருக்கின்றது இந்து கல்லூரி கொழும்பு 4. இன்னும் 7 ஓவர்கள் இருக்கின்றன. 7 ஓவர்களையும் எடுத்துச் செல்ல வேண்டும் அப்படியே. எனவே இன்னமும் போட்டியில் 2 அணிகளுக்குமான வாய்ப்புகள் முழுமையாக இருக்கின்றன. அடுத்த ஓவர் இதோ 14வது ஓவர் இப்பொழுது பந்து வீசப்படுகின்றது. லக்ஷான் 18 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். ஆஃப் ஸ்பின் பந்து. இரவும் பகலும் உண்டாக காரணம் என்ன? புவி சுழற்சி, புவி சுற்றுகை, சந்திர கிரகணம், சூரிய கிரகணம். லக்ஷான் 18 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். இரவும் பகலும் உண்டாக காரணம் என்ன? ஆஃப் ஸ்பின் பந்து. 6 ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். புவி சுழற்சி என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில். 6 ஓட்டம். 13 ஓட்டங்களால் முன்னிலை பெற்றிருக்கின்றது இந்த போட்டியில் கொழும்பு இந்து கல்லூரி கொழும்பு 4. இதோ 15வது ஓவர் இப்பொழுது பந்து வீசப்படுகின்றது. லக்ஷான் 24 ஓட்டங்களை பெற்ற நிலையில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார். இன்ஸ்விங் பந்து. வெடிமருந்தாக பயன்படுத்தப்படும் டைனமைட்டை கண்டுபிடித்தவர் யார்? ஆல்ஃபிரட் நோபல், லூயிஸ் ஹெனாபின், சையத் மோடி, மான்செஸ்டர் யுனைடெட். வெடிமருந்தாக பயன்படுத்தப்படும் டைனமைட்டை கண்டுபிடித்த 6 ஓட்டத்தை தெரிவு செய்தார். ஆல்ஃபிரட் நோபல். சரியான பதில். 6 ஓட்டம். 15 ஓவர் நிறைவில் 34 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு இந்த நிலை இருக்கின்றது. 19 ஓட்டங்களினால் முன்னிலை பெற்றிருக்கின்றது இந்து கல்லூரி கொழும்பு 4. லக்ஷான் 30 ஓட்டங்களை பெற்ற நிலையில் மிக அபாரமாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார். இதோ 16வது ஓவர் இப்பொழுது வீசப்படுகின்றது. விஷ்ணுஜா பந்து வீசிக் கொண்டிருப்பவர். இன்ஸ்விங் பந்து. தரப்பரிமாற்றத்தின் வேகத்தை அளப்பதற்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் அலகு. பிட்ஸ் பெர் செகண்ட், நானோ செகண்ட்ஸ், கேரக்டர்ஸ் பெர் செகண்ட், மெகாஹெர்ட்ஸ். தரவு பரிமாற்றத்தின் வேகத்தை அளப்பதற்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் அலகு இது. இன்ஸ்விங் பந்து வீசப்பட்டிருக்கின்றது. லக்ஷான் 30 ஓட்டங்களை பெற்ற நிலையில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார். 6 ஓட்டத்தை தெரிவு செய்தார். பைட்ஸ் பெர் செகண்ட் என்ற பதிலை தெரிவு செய்தார். சரியான பதில். 6 ஓட்டம்.
16 ஓவர்கள் நினைவில் 40 ஓட்டங்கள் 2 விக்கெட் இழப்பிற்கு இந்து கல்லூரி கொழும்பு 4 நிலை. இனி அவர்களுக்கு தோல்வி என்பதில்லை, நிச்சயமான வெற்றி ஒன்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இனி எத்தனை ஓட்டங்களை பெற்றுக்கொள்ளப் போகின்றார்கள், எத்தனை ஓட்டங்களை லக்ஷான் பெற்றுக்கொள்ள முடியும் பார்க்கலாம். 36 ஓட்டங்களை லக்ஷான் ஆட்டமிழக்காமல் பெற்றிருக்கின்றார். பந்து வீசுவதற்காக சாய் லட்சுமி லோகேஸ்வரன் இந்து கல்லூரி கொழும்பு 4 சார்பாக அடுத்து களமிறங்குகின்றார். லக்ஷான் 36 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். அணியின் ஓட்ட எண்ணிக்கை 40, 2 விக்கெட் இழப்பிற்கு சாய் லட்சுமி இதோ தன்னுடைய முதல் ஓவரை வீசுகின்றார். இன்ஸ்விங் பந்து. ஆப்பிள் நிறுவனத்தின் ஸ்தாபகரான ஸ்டீவ் ஜாப்ஸ் தனது எத்தனையாவது வயதில் உயிரிழந்தார்? 55, 56, 57, 58. லக்ஷான் 36 ஓட்டங்களை பெற்ற நிலையில் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கும் வீரர். லீவிங் ஆப்ஷன் எடுப்பாரா? 3, 2, 1. லீவிங் ஆப்ஷன் எடுக்கப்படுகின்றது. 56 சரியான பதில். ஒரு ஓட்டம் குறைவடைகின்றது. 39 ஓட்டங்கள் 2 விக்கெட் இழப்பிற்கு லீவிங் ஆப்ஷன்கள் யாவும் நிறைவடைந்திருக்கின்றன. 17 ஓவர்கள் நிறைவடைந்திருக்கின்றன. லக்ஷான் 35 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். அரைச்சதம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னமும் அவருக்கு இருக்கின்றன. 3 பந்துகளிலும் 6 ஓட்டங்களை பெற்றால் 53 ஓட்டங்களை அவர் பெற்றுக்கொள்வார். அரைச்சதம் நோக்கி செல்வாரா லக்ஷான்? 35 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றவர். இதோ 18வது ஓவரை இப்பொழுது வீசுகின்றார் சாய் லட்சுமி. ஆஃப் ஸ்பின் பந்து. இலங்கையின் விளையாட்டுத்துறை அமைச்சர் சனத் ஜெயசூரிய, திலங்க சுமதிபால, மஹிந்தானந்த அழுத்கமகி, அர்ஜுனா ரணதுங்க. லக்ஷான் 35 ஓட்டங்களை பெற்ற நிலையில் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார். 6 ஓட்டத்தை தெரிவு செய்தார். மஹிந்தானந்த அழுத்கமகி சரியான பதில். 6 ஓட்டம் கிடைக்கின்றது. 18 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 45 ஓட்டங்கள். லக்ஷான் 41 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். 19வது ஓவர் இதோ இப்பொழுது வீசப்படுகின்றது. சாய் லட்சுமி 5 ஓட்டங்களை வழங்கி இருக்கின்றவர் 19வது ஓவரை வீசுகின்றார். லெக் ஸ்பின் பந்து. பிரான்ஸ் நாட்டின் நிர்வாக முறை எப்படியானது? சர்வாதிகாரம், ஒற்றையாட்சி குடியரசு, மன்னராட்சி, சோசலிசம். லக்ஷான் 41 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றவர். தெரிவு செய்யப்படும் ஓட்டங்கள் என்ன? ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். ஒற்றையாட்சி குடியரசு என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில். ஒரு ஓட்டம். ஓவர்கள் 46 ஓட்டங்கள் 2 விக்கெட் இழப்பிற்கு லக்ஷான் 42 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். இந்த போட்டியின் இறுதி ஓவர் இதோ சாய் லட்சுமி இப்பொழுது வீசுகின்றார். 6 ஓட்டங்களை வழங்கி இருக்கின்றவர். லவ் ஆப்பிள் என முன்னர் அழைக்கப்பட்ட பழம் எது? இன்ஸ்விங் பந்து. அன்னாசி பழம், மாம்பழம், தக்காளி பழம், ஸ்ட்ராபெரி பழம். லக்ஷான் 42 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றவர். இறுதி பந்தில் 6 ஓட்டத்தினை அடிப்பாரா பார்க்கலாம். 4 ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். மாம்பழம் என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். தவறான பதில். தக்காளி பழம் சரியான பதில். ஆட்டமிழக்கின்றார். லக்ஷான் 38 ஓட்டங்களை சிறப்பான முறையில் அடித்து பெற்றுக் கொடுத்து இந்து கல்லூரியை வெற்றி பெற வைத்திருக்கின்றார். இந்த போட்டியில் இந்து கல்லூரி அணி 7 விக்கெட்டுகளாலும் 27 ஓட்டங்களினாலும் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தெரிவாகின்றது. 20 ஓவர்கள் நிறைவில் இந்து கல்லூரி கொழும்பு 4 42 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. 3 விக்கெட்டுகளை இழந்து லக்ஷான் 38 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்திருந்தார். வினித் மற்றும் அச்சுதன் ஆகியோர் தலா 2 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். பந்துவீச்சில் சாம்பவி 4 ஓவர்கள் பந்து வீசி 2 ஓட்டங்களை வழங்கி 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். பிரியங்கா 4 ஓவர்கள் பந்து வீசி 2 ஓட்டங்களை வழங்கி 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். ஹிஷாலினி 4 ஓவர் 12 ஓட்டங்கள். விஷ்ணுஜா 4 ஓவர் 24 ஓட்டங்கள். சாய் லட்சுமி 4 ஓவர்கள் 2 ஓட்டங்கள் 1 விக்கெட்டை அவர் கைப்பற்றி இருக்கின்றார். முதலில் துடுப்படுத்தாடி இருந்தது கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணி. 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 15 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். இந்த போட்டியில் கொழும்பு இந்து கல்லூரி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கின்றது. மீண்டும் பரிசளிப்பு வைபவத்தில் சந்திப்போம். குயிஸ் T20 2013 பவர்ட் பை IDM. இலங்கையில் முதல் முறையாக கனடாவிற்கான லிவ்-இன் கேர் கிவர் வேலை வாய்ப்புகள். காப்போத்து உயர்தரம் பூர்த்தி செய்து ஆங்கிலம் சரளமாக பேசக்கூடியவரா நீங்கள் 2 வருட வேலை விசாவினை பெற்றுக் கொள்வதற்கான லிவ்-இன் கேர் கிவர் கற்கிணரியை கற்றுடுங்கள். கனடாவின் விசா தேவைகளுக்கு ஏற்ப கற்பிக்கப்பட்டு கனடாவினால் அங்கீகரிக்கப்பட்ட கற்கிணரியில் இணைவதற்கான வாய்ப்பு. 6 மாதங்கள் முழுமையான கற்கிணரி, மேலதிக 2 மாதங்கள் தொழிற்பயிற்சி.
விரிவுரைகள் அனைத்தும் கனேடிய பிலிப்பைன்ஸ் விரிவுரையாளர்களால் நடத்தப்படும். கற்கிணரியின் முடிவில் 2 வருட வேலை விசா, 2 வருடங்களின் நிறைவில் கனடாவின் நிரந்தர பதிவுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம். முதலாவது பிரிவு வகுப்பு ஜனவரி 20ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. பதிவுகள் தற்போது நடைபெறுகின்றன. மட்டுப்படுத்தப்பட்ட அனுமதிகள் மாத்திரம். தொடர்புகளுக்கு இன்டர்நேஷனல் ஹெல்த் கேர் அகாடமி பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 3, சார்லிமென் வீதி, கொழும்பு 6. தொலைபேசி இலக்கம் 0112 501416 077 19234330. குயிஸ் T20 2013 பவர்ட் பை ஐடிஎம். இன்றைய இந்த அரையிறுதிப் போட்டியில் இந்து கல்லூரி கொழும்பு 4 வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கின்றது. பரிசளிப்பு வைபவத்தில் இங்கே என்னுடன் இணைந்திருப்பவர்களில் முதலாமவர் விநாயகமூர்த்தி ஜனகன் அவர்கள், ஐடிஎம் நேஷன்ஸ் கேம்பஸ் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர், யூனிவர்சல் நெட்வொர்க்ஸ் நிறுவனத்தின் தலைவர், இந்த நிகழ்ச்சியின் வெற்றிகரமான உருவாக்குனர். அதேபோன்று அவருக்கு அடுத்தபடியாக இந்து கல்லூரி கொழும்பு 4 பொறுப்பாசிரியர் திருமதி சிவசுப்பிரமணியம் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். அவரை தொடர்ந்து கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணியின் பொறுப்பாசிரியை திருமதி பேரின்பம் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். பரிசளிப்பு வைபவத்தில் முதலில் கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணியின் தலைவி பவித்ரா அவர்களை நாங்கள் இங்கே அழைக்கின்றோம். சான்றிதழ்கள் வழங்கப்படவிருக்கின்றன. ஆசிரியை திருமதி சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி வைக்கின்றார். மீண்டும் ஒரு அரையிறுதி போட்டி தோல்வி, என்ன காரணம்? காரணம் என்று எங்களுக்கு சொல்ல தெரியல. பட் நாங்கள் வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் எதுக்கும் ப்ரிப்பேர்டாக தான் வந்தோம். நாங்கள் தோற்றாலும் பரவாயில்ல, நாங்கள் ஜென்யூனாக விளையாடி தோற்றோம்ண்டு எங்களுக்கு சந்தோஷம். எனக்கு தெரியும் எங்கள் டீம் எவ்வளவு டேலண்டடுண்டு. அதே மாதிரி ஹிந்து காலேஜ் டீம் உண்மையாகவே நல்ல டேலண்டட். அவங்களுக்கு எக்ஸாம்ஸோடையும் அவங்க வந்து விளையாடினாங்க. அவங்க எங்களோட விளையாடின டீம் வந்து ஃபைனல்ஸ் வின் பண்ணினா அது எங்களுக்கு தான் பெருமை. ஸோ ஹிந்து காலேஜுக்கு எங்களோட ஸ்கூல் சார்பாக, எங்களோட சேரிங் டீம், எங்களோட பிளேயர்ஸ் எல்லார் சார்பாகவும் நன்றி தெரியும். நன்றி. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து நாங்கள் இங்கே அழைப்பது அச்சுதன், இந்து கல்லூரி கொழும்பு 4 தலைவர். சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்படுகின்றன. ஆசிரியை திருமதி பேரின்பம் அவர்கள் சான்றிதழ்களை வழங்கி வைக்கின்றார். இந்து கல்லூரி கொழும்பு 4 இறுதிப் போட்டிக்குள் சென்றிருக்கின்றீர்கள். அப்படி இருக்கின்றது வெற்றி. மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வித்தகை விநாயகனுக்கு எமது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இறுதிப் போட்டி நோக்கி இப்பொழுது செல்ல போவது எவ்வாறான தயார்படுத்தல்களை நீங்கள் செய்ய வேண்டும்? நமது அணி மிகவும் சிறந்த ஒரு பயிற்சியின் அடிப்படையில் தான் வந்திருக்கின்றது. மேலும் இதே போன்று நாம் அனைவரும் இதே பயிற்சியை நாம் மேற்கொண்டு இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெறுவதற்கே நாம் அதிகம் எதிர்பார்க்கிறோம். ஆரம்பம் சிறப்பாக அமைய முடியவில்லை. மெதுவான ஆரம்பம், விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன. லக்ஷன் வந்து அபாரமாக அடித்தாடி இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த உங்கள் அணியை வெற்றி பாதைக்கு மாற்றியிருந்தார். ஏன் ஆரம்பம் நல்ல முறையில் வழங்க முடியாமல்? நான் நினைக்கின்றேன் கேள்வியே கடினமாக வந்தது. அவரிடம் இருந்த அனுபவம் எங்களிடம் இருக்கவில்லை என்று தான் நான் நினைக்கின்றேன். அவர் முடிந்தளவு தனது மனக்கட்டுப்பாட்டுடன் விளையாடி இருந்தால் அவரால் பெற்றுக்கொள்ள முடிந்தது. இன்னும் அடுத்த வரும் போட்டிகளில் எமது ஆரம்பத்தை நன்றாக வழங்குவதற்கு எதிர்பார்க்கின்றோம். நன்றி. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இன்றைய போட்டியில் பெஸ்ட் சியரிங் டீம், சிறந்த ஆதரவு அணி. 2 அணிக்கும் மாணவர்கள் இங்கே வருகை தந்து சிறப்பான ஆதரவை வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய போட்டியில் சிறந்த ஆதரவு அணியாக பெஸ்ட் சியரிங் டீம் தெரிவு செய்யப்படுகின்றது இந்து கல்லூரி கொழும்பு 4. விநாயகமூர்த்தி ஜனகன் அவர்கள் அந்த பரிசினை வழங்கி வைத்திருக்கின்றார். அடுத்து இன்றைய போட்டியின் நாயகன் அல்லது நாயகிக்கான நேரம். அதிகமாக நாங்கள் யோசிக்க தேவையில்லை. வெற்றிக்கு முக்கியமாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த லக்ஷான் இன்றைய போட்டியின் நாயகனாக தெரிவு செய்யப்படுகிறார் இந்து கல்லூரி கொழும்பு 4. விநாயகமூர்த்தி ஜனகன் அவர்கள் அந்த கிண்ணத்தினை வழங்கி இருக்கின்றார். இன்றைய போட்டியில் உங்கள் அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கின்றது. இந்த வெற்றி எப்படி இருக்கின்றது? மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த வெற்றியில் உங்களுடைய ஓட்டங்கள் மிக முக்கியமான பங்காக தனிநபராக பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு முடிந்தது? இந்த அணியினரின் கடும் பயிற்சி இதுக்கு காரணமாக அமைந்தது. அதோடு எனது ஓட்டங்கள் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது என்பதில் நான் மிக பெருமை அடைகிறேன். இறுதி 4 ஓவர்கள் உங்களுக்கான வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. 4 பந்துகளிலுமே 6 ஓட்டங்கள் பெறப்பட்டு அவை கழிக்கப்பட்டாலும் நீங்கள் தோல்வி இல்லை என்ற நிலையில் அரைச்சதுக்கான உங்களுடைய வாய்ப்புகளையும் தவறவிட்டு ஏன் முயற்சிகள்?
நான் முயற்சித்தால் எனது பாடசாலையின் அணி ஓட்டங்களின் அணிக்கு குறைவடையாம் என்ற காரணத்தினால் முயற்சிக்கவில்லை. இறுதிப் போட்டிக்கு எவ்வாறு தயார்படுத்தல்களை செய்யப்போம்? இதே போன்று தொடர்ந்து கடின பயிற்சியில் ஈடுபட்டு இறுதிப் போட்டிக்கு தயாராக வருவேன். நன்றி. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய இந்த போட்டியும் நிறைவுக்கு வருகின்றது. அதற்கு முதலில் சில தகவல்களை தந்துவிட்டு நாங்கள் விடைபெறப் போகின்றோம். 2014ஆம் ஆண்டிற்கான குயிஸ் போட்டிகளில் உங்கள் பாடசாலையும் பங்கு பெற்ற விரும்பினால் நீங்கள் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க முடியும். குயிஸ் T20 இலக்கம் 16 42ஆம் ஒழுங்கை வெள்ளவத்தை கொழும்பு 6 என்ற முகவரிக்கு உங்கள் விண்ணப்பங்களை அனுப்பி வையுங்கள். 2014ஆம் ஆண்டிற்கான போட்டிக்கு டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முதலில் கிடைக்கக்கூடியவாறு உங்கள் விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். இந்த நிகழ்ச்சியினை நீங்கள் யூடியூப்பில் பார்க்க முடியும். youtube.com/quizT20 என்பது உங்களுடைய யூடியூப் பக்கம். அதே போன்று ஃபேஸ்புக் பக்கம் இருக்கின்றது. facebook.com/quizT20 உங்கள் புகைப்படங்களை பார்க்க முடியும், போட்டிகளின் தகவல்களை அறிந்து கொள்ள முடியும். அதே போன்று உங்கள் அணிக்கான ஆதரவினையும் கூட நீங்கள் வழங்க முடியும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளும். அதே வேளையில் வீரகேசரி பத்திரிகையினூடாக போட்டியின் தகவல்கள், செய்திகள் மற்றும் போட்டியின் தினங்கள் பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள முடியும். sportscalam.com அதே போன்ற தகவல்களை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றது. www.sportscalam.com உலகத்தின் முதலாவது தனித்தமிழ் விளையாட்டு இணையதளம். எனவே நாங்கள் மீண்டும் இறுதிப் போட்டியில் சந்திப்போம். இரண்டாவது அரையிறுதிப் போட்டியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இது குயிஸ் T20 2013 powered by IDM.